8ஆம் வகுப்பு தமிழ் இயல் 4 வேற்றுமை. மதிப்பீடு. சரியான விடையை தேர்ந்தெடுத்து எழுதுக. 1. பெயர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது டேஷ் ஆகும். எழுவாய், செய்யப்படுபொருள், பயனிலை, வேற்றுமை. சரியான விடை வேற்றுமை. பெயர்ச்சொல்லின் பொருளை வேறுபடுத்துவது வேற்றுமை ஆகும். 2வது கேள்வி. 8ஆம் வேற்றுமை டேஷ் வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது. எழுவாய், செய்யப்படுபொருள், விளி, பயனிலை. சரியான விடை விளி வேற்றுமை. 8ஆம் வேற்றுமை விளி வேற்றுமை என்று அழைக்கப்படுகிறது. 3வது கேள்வி. உடனிகழ்ச்சி பொருளில் டேஷ் வேற்றுமை வரும். 3ஆம், 4ஆம், 5ஆம், 6ஆம். சரியான விடை 3ஆம். உடனிகழ்ச்சி பொருளில் 3ஆம் வேற்றுமை வரும். 4வது கேள்வி. அறத்தான் வருவதே இன்பம். இத்தொடரில் டேஷ் வேற்றுமை பயின்று வந்துள்ளது. 2ஆம், 3ஆம், 6ஆம், 7ஆம். சரியான விடை 3ஆம். அறத்தான் வருவதே இன்பம். இத்தொடரில் 3ஆம் வேற்றுமை பயின்று வந்துள்ளது. அறத்தான் ஆண்கிறது 3ஆம் வேற்றுமைக்குரிய உருபு. அதனால் இந்த தொடரில் வர்றது 3ஆம் வேற்றுமை. 5வது கேள்வி. மலர் பானையை வனைந்தாள். இத்தொடர் டேஷ் பொருளை குறிக்கிறது. ஆக்கல், அளித்தல், கொடை, அடைதல். சரியான விடை ஆக்கல். மலர் பானையை வனைந்தாள். இத்தொடர் ஆக்கல் பொருளை குறிக்கிறது. பானையை வனைந்தாள் அப்படின்னா பானையை உருவாக்கினாள் அப்படின்னு அர்த்தம். உருவாக்குறதுங்கிறது ஆக்கல் தொழிலை குறிக்கும். அப்போ இந்த தொடர் ஆக்கல் பொருளை குறிக்கிறது. அடுத்தது பொறுத்துக. 1. 3ஆம் வேற்றுமை. இதற்கான விடை மண்ணால் குதிரை செய்தான். மண்ணால் குதிரை செய்தான். இதில் 1ன்னு எழுதிக்கலாம். மண்ணால் குதிரை செய்தான். ஆள்ங்கிறது 3ஆம் வேற்றுமை. 2வது கேள்வி. 4ஆம் வேற்றுமை. இதற்கான விடை ராமனுக்கு தம்பி லக்குவன். இதில் 2ன்னு போட்டுக்கலாம். 4ஆம் வேற்றுமை கூங்கிறது வரும். ராமனுக்கு, அதனால் இது 4ஆம் வேற்றுமை. 3வது கேள்வி. 5ஆம் வேற்றுமை. இதற்கான விடை ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன். இதில் 3ன்னு எழுதிக்கலாம். அடுத்தது 4வது கேள்வி. 6ஆம் வேற்றுமை. இதற்கான விடை பாரியினது தேர். இதில் 4ன்னு எழுதிக்கலாம். பாரியினது அதுன்னு வந்தால் 6ஆம் வேற்றுமை. இந்த ஆன்சரை திரும்ப பார்க்கலாம். 3ஆம் வேற்றுமை மண்ணால் குதிரை செய்தான். 4ஆம் வேற்றுமை ராமனுக்கு தம்பி லக்குவன். 5ஆம் வேற்றுமை ஏவுதல் கலையில் சிறந்தவன் ஏகலைவன். 6ஆம் வேற்றுமை பாரியினது தேர். அடுத்தது சிறு வினா. 1. எழுவாய் வேற்றுமையை விளக்குக. இதற்கான விடை பக்கம் 85 இருக்குது. பக்கம் 85 முதல் வேற்றுமை அந்த ஹெட்டிங் எடுத்துக்கலாம். அதில் 2வது லைன். எழுவாயுடன் வேற்றுமை உருபுகள் எதுவும் இணையாமல் எழுவாய் தனித்து நின்று இயல்பான பொருளை தருவது முதல் வேற்றுமை ஆகும். முதல் வேற்றுமையை எழுவாய் வேற்றுமை என்றும் குறிப்பிடுவர். எடுத்துக்காட்டு பாவை வந்தாள். இதுவரை மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது 2வது கேள்வி. 4ஆம் வேற்றுமை உணர்த்தும் பொருட்கள் யாவை? இதற்கான விடை பக்கம் 86 இருக்குது. அந்த பக்கத்தில் 4ஆம் வேற்றுமை அந்த ஹெட்டிங்கை மார்க் பண்ணிக்கோங்க. 4ஆம் வேற்றுமை கொடை, பகை, நட்பு, தகுதி, அதுவாதல், பொருட்டு, முறை, எல்லை என பல பொருட்களில் வரும். இதுவரை மார்க் பண்ணிக்கலாம். அடுத்தது 3வது கேள்வி. உடனிகழ்ச்சி பொருள் என்றால் என்ன? வினை கொண்டு முடிகிற பொருளை தன்னிடத்தும் உடன் நிகழ்கிறதாக உடையது உடனிகழ்ச்சி ஆகும்.
ஒடு, ஓடு ஆகிய 3ஆம் வேற்றுமை உருபுகள் உடனிகழ்ச்சி பொருளில் வரும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.